எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம். நீங்களுக்காக ஊடகத்துக்கெல்லாம் தெரியும் இல்லைங்களா? ஆக்சுவலாக மிகப்பெரிய சர்ச்சை, பல போராட்டங்கள், நீண்ட கால பிரச்சனைக்கு பிறகு நேற்று ஆகஸ்ட் 9ஆம் தேதி தமிழகம் எங்கும் மிகுந்த எதிர்பார்ப்போடு இந்த கவுண்டமலையான் படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி பெரிய நன்றியை சொல்லணும். என்னன்னா இந்த மக்களுக்கு ஒரு மாபெரும் நன்றியை சொல்லணும். பெரிய சந்தோஷம் என்ன, எல்லாருமே ஒரு புதுமுக கலைஞர்களை வைத்து இந்த கவுண்டமலையான் திரைப்படம் இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்ததுக்கு மாபெரும் நன்றி. ஏன்னா மக்கள் இவ்வளவு பேர் பார்த்துட்டு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த சந்தோஷம் எங்களுக்கு ரொம்ப பெருசா இருக்கு. நிறைய தியேட்டர் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தீங்க, ஆனால் ரொம்ப குறைவாக தியேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ கோவை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு இது இல்லையா? இதில் எனக்கு பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க. இதில் பெரிய அதிர்ச்சியெல்லாம் ஒன்றுமே இல்லை. நான் எதிர்பார்த்தது தான் கொஞ்சம் இப்படி வரும் அப்படின்னு நான் நினச்சேன். நான் தனிப்பட்ட முறையில் யார் மேலேயும் வருத்தப்படலை, தனிப்பட்ட முறையில் நான் யாரையும் குற்றம் சுமத்தலை. ஆனால் சிறகுகள் உடைக்கப்படுது அப்படிங்கிறத நான் உணர்றேன். ஏன்னா ஒரு அடி எடுத்து வைக்கும் பொழுது அதற்கான இந்த கலை படைப்புக்கான முயற்சியை 10 அடி பின்னாடி இழுக்கிறதுக்கான ஏதோ ஒரு உந்துதலும் ஏதோ ஒரு சக்தியும் எங்களுக்கு பின்னாடி இயங்குற மாதிரி என் மனசு தோணுது. இன்னைக்கு பாருங்க, நிறைய இடங்கள் ரிலீஸ் ஆகணும், எல்லா படம் ரிலீஸ் ஆகுதுங்க. எல்லா படத்துக்கும் தியேட்டர் வேணும், அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். எல்லா படங்களுக்கும் தியேட்டர் வேணும். பட் இது நல்ல படம். நிறைய தியேட்டர் வந்து ஏதோ ஒரு காரணம் நமக்கு சரிவர அமையல. இன்ஃபேக்ட் எனக்கு ரொம்ப வருத்தம், நான் பிறந்த மாவட்டம் கோவை மாவட்டத்தில் கூட அது அந்த மாதிரி கொஞ்சம் கடினமான சூழல் இருக்கு. இதில் காஸ்மோ சினிமாஸ் ஒரு ஏரியா தான் ரிலீஸ் ஆகிருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, படம் பார்க்கறதுக்கு நிறைய பேர் இந்த படம் பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, கேட்குறாங்க. படம் பார்க்க நினைக்கிறவங்களுடைய ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகல, அது கொஞ்சம் வருத்தம். இருந்தாலும் இந்த படம் நல்ல படம்னு சொல்லி இந்த படத்துக்காக எங்களுக்குன்னு தியேட்டர் தந்து ஒதுக்கின எங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய தியேட்டர் அதிபர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா அது முதல்ல நன்றி சொல்லிக்கணும். இந்த ஒரு கடினமான சூழலில் கூட எங்களுடைய பயணம் பண்ணி எங்களுக்காக கூட துணை இருக்கிறாங்க. அதுக்கு மாபெரும் நன்றியை சொல்றேன். என்னோட திரையரங்கை நீங்க அப்ரோச் பண்ணலையா, இல்லை அவங்க ஏதாவது காரணம் சொல்லி தவிர்த்துட்டாங்களா? ஏன்னா இதெல்லாம் பண்ணவங்களுக்கு தான் சார் தெரியும். எனக்கு இன்ஃபேக்ட் நான் யாரையும் அதுதான் சொல்லும் போதே யாரையும் குறை சொல்றதுக்கு எனக்கு மனசு வரல. ஏன்னா நான் இந்த படத்தை ஒரு படைப்பா மட்டும்தான் பார்த்தேன். நான் ஒரு சினிமா எடுக்கிறேன், இதை படைப்பை நான் ஒரு படைப்பா மட்டும்தான் பார்த்தேன். மற்றவங்க இதை எப்படி பார்த்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல. இதுல என்ன நாடக காதல்னு நான் சொல்றதுல நடக்கிறது தான் சொல்றேன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இடத்துல நடக்கக்கூடிய விஷயங்களை ஒரு பெற்றோர்களுக்காக, ஒரு குடும்பங்களுக்காக நான் ஒரு கதை சொல்ல வரேன். இந்த படம் எல்லாரும் பார்த்தா நல்லது தானே. நான் ஒன்றும் மதுவை குடிக்கிறதுக்கோ இல்லை புகைப்பிடிங்கன்னு சொல்றதுக்கோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருட்களை வச்சு அதை வியாபாரம் பண்றதுக்கோ நான் படம் எடுக்கலைங்க. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு ஏன் இந்த அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்குள்ள ஒரு கேள்வியும் எனக்குள்ள ஒரு வருத்தம் இருக்கு. அது ஸ்டில் இருக்கு. பட் இதை வந்து நான் ஆரோக்கியமாகவே நினைக்கிறேன். என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி ஒரு படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுது அதனுடைய வெற்றியை தடுக்கிறதுக்கு, அது மக்களை போய் சேர முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை நான் இது எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிற ஒரு குறையை வச்சு நான் யாரையும் சட்டுன்னு கோவிச்சுக்கிறதுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் எங்களுக்கு தியேட்டர் கிடைக்கலங்கிறது உண்மை, அது வருத்தம் தான் எனக்கு. நடிகர் ரஞ்சித் வந்து ஆதிக்க சாதியினருக்கு ஆதரவாக பேசுறாரு, ஆணவ கொலைக்கு ஆதரவாக பேசுறாரு சொல்லி ஒரு ட்ரெண்ட் ஆயிடுது. ஆணவ கொலை, ஆணவ கொலை ஆதரிச்சு பேசுறீங்க. இதை பாருங்க, தயவு செய்து தேவையில்லாத நான் எல்லாத்தையும் முதல்ல நான் உங்களை எல்லாம் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க. நான் ஊடகத்துக்கு சரி, நீங்க எல்லாத்துக்குமே சரி கையெடுத்து நான் கும்பிட்டுக்கிறேன். முதல்ல வந்து தேவையற்ற என் மீது உள்ள வன்மங்களை தயவு செஞ்சு தவிர்த்துருக்கு. முதல்ல இதுல 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. என்னை பற்றி தவறாக எல்லா இடத்துக்கும் நீங்க சித்தரிச்சுக்கல, எந்த பிரயோஜனம் கிடையாது. நான் ஆணவ கொலைக்கு ஆதரவாக நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா? நான் சொல்ல வந்த கருத்துங்கிறது வேறு, நான் சொல்ல வர கருத்தே வேறு.
அதை நீங்க நான் எப்படி போர்ட்ரேட் பண்ணிருக்கீங்க சமூகத்துல? ரஞ்சித் ஆணவ கொலைக்கு ஆதரவானவர், ரஞ்சித் வந்து ஆணவ கொலைக்கு தான் சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு அது எப்படி நான் வாயால சொல்லுவேன்? ஏங்க, பாதிக்கப்படுற காதல்ல பாதிக்கப்படுற 2 பேரும், பொண்ணாகட்டும் ஆணாகட்டும், 2 பேரும் ஒரு தாய்க்கு குழந்தைக்கு தான். அது எந்த குழந்தை பாதிச்சிருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கண்ணில் தண்ணி வரதானே செய்யும். உலகத்துல வன்முறை தீர்வாகாது சாமி. ஒருத்தனை கொலை பண்றதுனாலயோ ஒருத்தனை சாவறதுனாலயோ அது தீர்வாயிடுமா? அவ்வளவு இரக்கமில்லாத மனிதனா நானு? என் மீது இப்படியா ஒரு களங்கம்? நீங்க எல்லாரும் சமூக வலைதளங்கள்ல மற்ற இடங்கள்ல பார்க்கும்போது நான் என்ன கருத்து சொன்னேன், அந்த கருத்து இப்ப எப்படி திருச்சி வெளியே வந்திருக்குங்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. நான் இத்தனை ஆண்டு காலம் நான் எடுத்திருக்கிற அந்த நன்மதிப்பு, எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, என் வாழ்க்கை இருக்கு, என் நண்பர்கள் இருக்கிறாங்க, என் சொந்த பந்தம் இருக்கு, என் பிறப்பு இருக்கு. எல்லா மனிதனும் வாழ்க்கையில நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதே என்ன தெரியுங்களாங்க? இந்த நல்ல மனுஷன் போறான் மாதிரி இருந்தாலும் நல்லா இல்லையா, 4 நல்ல பேர் வாங்குறதுக்கு மட்டும்தான். அதை எப்படியெல்லாம் நீங்க நான் சொன்ன கருத்துக்களை நீங்க திருச்சு போய் மக்களை சேர வச்சிருக்கீங்க. யாராவது ஒரு மனிதன் ஆணவ கொலைக்கு சப்போர்ட் பண்ணுவானா சாமி? சொல்லுங்க. யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சத்தியமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு கொலைங்கிறது எனக்கு பிடிக்காது. ஒரு உயிர் பலிங்கிறது நமக்கு வாழ்க்கையிலே ஆகாது. அது எனக்கு என்னைக்கும் பிடிக்காது. ஸோ அதனால நான் ஆணவ கொலைக்கு நான் ஆதரவாக சொல்லியிருக்கேன்ற விஷயத்த தயவுசெய்து இனிமேலும் பேசாதீங்க. நான் ஆணவ கொலை எதிர்க்கிற ஆள் தான். கொலை எங்க நடந்தாலும் எதிர்க்கிறாள். அது என்ன ஆணவ கொலை, கருணை கொலை, காதல் கொலை, எந்த கொலையா இருந்தாலும் எனக்கு ஆகாது. ஸோ தயவுசெய்து இது மாதிரி அந்த கேள்விகளை தவிர்த்துருங்க ப்ளீஸ். சார், படம் சூப்பரா இருக்கு. ஏன்னா படம் நல்லா இருக்கு. படம் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு. படம் பார்த்த தாய்மார்களும் சரி, படம் பார்த்தவங்களும் சரி, எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா தியேட்டர்ல படம் பார்த்துட்டு வெளியே வரவங்க சொல்றாங்க, சார் ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அது இந்த படத்துக்கு பின்புலமாக நான் குறிப்பு ஒன்று சொல்லணும். இந்த கதையில நான் அறிமுகப்படுத்தியிருக்கிற நடிகர்கள் எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம்னு சொல்லலாம். என்னன்னா, இவங்க யாருமே ஒரு புதுமுகம் மாதிரி இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய இடத்துல படம் பார்த்துட்டு உங்களை ரொம்ப பாராட்டினாங்க. இவங்க தான் நம்ம படத்தினுடைய கதாநாயகி ஆல்ஃபியா. இதில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஹீரோ அனீஷ், இவரை நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் இவங்களுக்கு அப்பா கேரக்டர் நடிச்சிருக்காங்க, சுப்பிரமணிய வாத்தியார்னு சொல்லி. அவர் தான் தயாரிப்பாளரும் கூட, அவரும் பண்ணியிருக்காங்க. இதில் எஸ்பிஎஸ் பழனிசாமின்னு சொல்லி இதில் தாய்மாமா வேஷம் பண்ணியிருக்காரு, அவர் ஒரு தயாரிப்பாளர். ஸோ இவங்க எல்லாருமே ஒரு குடும்பமாக இதுக்கெல்லாம் மகுடம் வச்ச மாதிரி இந்த படத்துக்கு வில்லனாக எங்கப்பா உட்காந்து சொல்லுவாங்க, துரை மகேஷ் ஒரு பேர், அவரும் நடிச்சிருக்காங்க. ஸோ இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, இந்த படத்தில் இத்தனை புதுமுகங்கள் வச்சு இத்தனை ஆட்களை வைத்து நாம் ஒரு செயல் செய்யும் பொழுது, இந்த படம் நான் கதைக்காகவே, அதுவும் கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நடிகரும் கோயம்புத்தூர் மண்ணை சேர்ந்த நடிகர் தான் அறிமுகப்படுத்தியிருக்கேன். ஸோ ஒரு புதுமுகங்களை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் என்னோட துணை இருந்து இந்த படத்தை வெற்றிக்காக என் கூட அரும்பாடுபட்ட என் அருமை இயக்குனர், என்னை வைத்து இயக்குனர் சிந்தனைப்பு செந்தமிழன் சார் என் கூட இருக்கிறாங்க. 5 பாடல்கள் எழுதியிருக்காரு அவரு. ஸோ இதெல்லாம் எனக்கு இந்த படத்தில் மிகப்பெரிய பெருமை. இந்த படம் தயவு செய்துங்க, இந்த படம் நீங்கள் தியேட்டருக்கு வந்து பார்க்கணும். மேபி நிறைய தியேட்டர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய தியேட்டர்களுக்கு தயவுசெய்து வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும். வெளியே இருக்கிற விமர்சனங்களை தவிர்த்துருங்க. இந்த படத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. கிட்டத்தட்ட நான் ஒரு 200 சென்டர், நிறைய தியேட்டர் போடுறது தான் நம்ம எதிர்பார்த்தது தான். ஒரு 200 இடங்களில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நினச்சிருந்தேங்க. இப்போ கோவையில், இப்போ உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி, கிணத்துக்கடவு, இந்த ஏரியா, அவனாசி, காங்கயம், பல்லடம், இந்த பகுதியிலேயே அப்படி இல்லை. நம்ம நீலகிரி, ஊட்டி வரைக்கும் இல்லை. சரி, அதே போல் திண்டுக்கல், ஒட்டஞ்சத்திரம், தென்காசி, நம்ம திருநெல்வேலி, தூத்துக்குடி சைடு, தஞ்சாவூர் சைடு, நிறைய இடங்கள் இந்த படம் தியேட்டரில் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்கு. ஏன்னா அதுக்கு ஒரு படைப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இது கலைக்கு ஒரு சுதந்திரம் இருக்குன்னு சொல்கிறோம். அந்த கலை, நான் இந்த படத்தில் ஒரு சாதிய ரீதியாகவோ ஒரு மத ரீதியாகவோ யார் மனசையும் காயப்படுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த படம் எடுக்கவே இல்லை. நடந்த விஷயத்த சொல்லணும்னு எடுத்திருக்கேன். அதுவும் நமக்கு ஒரு சென்சார் இருக்கு. அந்த சென்சார் இருக்கு. ஒரு படம் தவறா இருந்தா சென்சார்ல வெளியே வராது. அந்த படம் தவறா இருந்தா சென்சார்ல அந்த காட்சிகளை நீக்கிடுவாங்க. ஸோ அப்படி நான் சென்சார்ல போய் சென்சார் உத்தரவின் பேர்ல அந்த சர்டிபிகேட் அடிப்படையாக வச்சுதான் அந்த படமும் ரிலீஸ் ஆகும்.
அந்த ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய போராட்டங்கள் உங்களுக்கே தெரியும். ஒரு தடவை ரிலீஸ் தேதி தள்ளி போச்சு. இப்போ திரும்ப கஷ்டப்பட்டு இந்த தியேட்டர்களுக்கு கொண்டாந்து கொடுக்கும்போது சரியான திரையரங்குகள் கிடைக்கல அப்படிங்கிறது எனக்கு பெரிய வருத்தம். ஏன்னா இந்த சினிமா என்பது ஒரு மாய விளையாட்டு. இதில் ஒரு தயாரிப்பாளருடைய நிலைமை வந்து பாவம், சின்ன ப்ரொடியூசர்ஸ் அவங்களாம் அவங்க நிலைமை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, வருத்தமா இருக்கு. ஆனாலும் எங்களுக்குள்ள ஒரு பெரிய நிறைவு என்னன்னா, ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம். கட்டாயமா இப்போ ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 2வது நாள்ல நாங்கள் தோத்து போயிடல. மக்களுடைய மனசை ஜெயிச்சிருக்கோம், மக்களுடைய மனசுல வென்றெடுத்திருக்கோம். மக்களுக்கு இந்த படம் நல்ல ரிப்போர்ட்டு, மக்கள் பார்த்தவங்களும் எனக்கு கூப்பிட்டு பாராட்டுறாங்க. எனக்கு அந்த பெருமையே பெரிய பெருமையா இருக்கு. ஆக்சுவலா வராத படங்களும் சரி, திரைக்கு வந்தும் தேட்டர்ஸ் கிடைக்காத படங்களும் சரி, ஓடிடி பிளாட்ஃபார்ம் சப்போர்ட் பண்றாங்க. நீங்க அந்த மாதிரி ஓடிடி எதுக்குள்ள சைன் பண்ணீங்க? நிச்சயமா நிச்சயமா மக்களுடைய மனசுக்கு செல்லக்கூடாதுன்னு யாராவது நினைச்சிருப்பாங்க. நம்ம படத்தை மக்கள்கிட்ட போகக்கூடாதுன்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. கவுண்டமலை என்ற திரைப்படம் தமிழ்நாடு மக்களுடைய பார்வைக்கு போகாது அப்படிங்கிறதுல நிறைய பேர் இன்னும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. நான் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்றேன், உண்மையை யாருனாலையும் ஜெயிக்க முடியாது. நான் நல்ல படம் எடுத்திருக்கேன், நேர்மையான படம் எடுத்திருக்கேன். இந்த படம் எல்லா வீட்லேயும் எல்லா மக்களும் பார்க்கும்படி கூடிய விரைவில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவேன். 2-3 ஓடிடி எங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நான் கூடிய சீக்கிரம் அந்த முடிவு எடுத்தேன். அப்படிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தாலும் ஊர் திரை கட்டி போட வேண்டியதுதான். எல்லாரும் இருக்கும்ல, அந்த ஊருக்கு போய் திரையை கட்டி போட வேண்டியதுதான். யார் தடுக்கிறது? யார் தடுக்க முடியும்? வீட்டுக்கு வீடு கேஸ் எடுத்து கொண்டே போடுவோம். என்ன பண்ண முடியும்? சில படங்கள் நம்ம ரிலீஸ் தேதிக்கு பிறகு கூட ஒரு சில தியேட்டர்கள் வாங்கி ரிலீஸ் பண்ணிருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா? ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு? இல்ல இப்பவும் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். என்ன மகிழ்ச்சியா இருக்குன்னா, மக்களுடைய ரிப்போர்ட் மட்டும்தான். படம் பார்த்த எல்லாருமே படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எனக்கு எந்த சோகமோ எந்த விஷயமோ கிடையாது. இப்போ இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தியேட்டர் பேசிட்டே இருக்காங்க. இன்னைக்கு கூட புதுசா 8 தியேட்டர் இல்லைங்களா? இப்போ கூட புதுசா ஒரு 8 தியேட்டர் நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. நான் அதை தான் சொல்ல வரேன். ஸோ ஒரு படம் ரிப்போர்ட் நல்லா இருந்தா எங்களுடைய ஒரே நம்பிக்கை, எல்லா கலைஞருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லைங்களா? நம்ம பெரிய சூப்பர் ஸ்டார் கிடையாது, நம்ம பெரிய உச்ச நட்சத்திரம் கிடையாது. நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன? ஒரு படம் நல்லா இருந்தா 4 பேர் நம்ம கூட்டு தியேட்டர் கொடுப்பாங்க. அதுதான் உண்மை. நம்ம படம் நல்லா இருக்கு, ஸ்டில் நான் இப்போ நம்புறேன் நமக்கு தியேட்டர் கிடைக்கும். கட்டாயமா தியேட்டர் அதிபர்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு இப்போ நம்பிட்டே இருக்கு. பார்ப்போம். அனுபவம் சொல்லணும்னா, இது என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஸோ எனக்கு இதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிருக்கு. ரஞ்சித் சார் எனக்கு நிறைய டீச் பண்ணாரு. ஸோ அவர் உங்களுக்கே தெரியும், ஒரு பிரில்லியன்ட் ஆக்டர். ஸோ அவர்கிட்ட தான் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். சீரியஸாக எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். நீங்கள் படம் பார்த்தா சீரியஸாக உங்களுக்கே தெரியும் நாங்கள் எல்லாரும் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவுட்புட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது. இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ. முதல் படம் எவ்வளோ பெரிய சர்ச்சைக்குள்ளா இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது? இல்ல சார், ஆக்சுவலி அது படம் பார்க்காம கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணிட்டாங்க. அதுதான் ப்ராப்ளம். படம் பார்த்துருந்தாங்களா கண்டிப்பா இந்த ஒரு ப்ராப்ளமே வந்திருக்காது. ஸோ அதுதான், படம் பார்த்தா தெரியும் சர்ச்சைக்குரிய விஷயமா இல்லையா. அதுல ஒண்ணுமே இல்லை. ஆக்சுவலி படத்துல நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஸோ அதான். நீங்க வந்து காதல் திருமணம் பண்ண ஒரு கதாநாயகி, நீங்க வந்து காதலுக்கு எதிராகவும் கான்ட்ரோவர்சியல் சப்ஜெக்டா வந்து இந்த படம் எடுக்கிறதுக்கு தமிழ் வலைத்தளம் விமர்சனம். ஐயோ இல்ல இதுதான் பிரச்சனை. நீங்க நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க சகோதரர். என்ன பிரச்சனைனா, இது காதலுக்கு எதிரே இல்லை. இதுல 2 காதல் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன், ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன். அதுதான் இந்த கதையில் நீங்க பார்க்கணும். இந்த கதையில 2 காதல் சொல்லியிருக்கேன். ஒரு நல்ல காதல் சொல்லியிருக்கேன், ஒரு நாடக காதல் சொல்லியிருக்கேன். வேற நீங்க அது தவறெல்லாம் ஐயோ நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேங்க இந்த மாதிரி சொல்லி சொல்லி மக்களுடைய மனதில் தவறான ஒரு எப்படி சொல்றது, ஒரு தவறான ஒரு விதையை விதைக்கும் போது இல்லை, இத்தனை ஆண்டு காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில அது எல்லாமே வேஸ்ட்டு போயிடும். இந்த வாழ்க்கையே வேஸ்ட் ஆயிடும். அந்த மாதிரிலாம் நான் எடுக்கவே இல்லைங்க. நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு கட்டாயம் பிடிக்கும் சார். இன்னைக்கு வந்து ஆணவ கொலைக்கு எதிரானவங்க சொல்லி சொல்றீங்க. இன்னைக்கு காலையிலே வந்து ஆணவ கொலைக்கு வந்து வன்முறை ஆகாது, அது வந்து அக்கறைங்கிற மாதிரி அது நல்ல இதுக்கு தான் நான் உணர்த்துக்கு முன்னாடி சொன்னேங்க. நான் சொன்ன விதம் ஒண்ணு, எடுக்கப்பட்ட விதம் ஒண்ணு, கற்பிக்கப்பட்ட விதம் ஒண்ணு, வந்த விதம் ஒண்ணு.
அது யார் மனதையும் நோகடிச்சிருந்ததுன்னா தயவுசு என்னை மன்னிச்சு. நான் சொல்ல வந்த செய்தி அது அல்ல. எல்லா பேரண்ட்டுக்குமே தன் குழந்தைங்க மேல, நான் சொல்வது பெண் பிள்ளை பெற்ற அம்மாக்களுக்கு மட்டுமல்ல, ஆண் மகனை பெற்ற அந்த காதல் வயப்பட்ட அந்த இருவருக்குமே பெற்ற அம்மா அப்பாங்கிறது தான் வாழ்க்கை. அந்த அப்பா அம்மாக்களுக்கு தன் குழந்தைகள் தான் உலகம். ஸோ தன் மகனுக்கோ தன் மகளுக்கோ ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததுன்னா அவங்களுக்கு தான் பெத்த மனசு பதபதைக்கும். நான் என்ன சொல்ல வந்தேன், நேற்று கூட பைக் காணாமல் போச்சுன்னா ஒரு கோவம் வரும்னு சொல்ல வந்தேன். அதுதான் நேற்று சொல்ல வந்தேன். ஒரு கோவம், அந்த கோவத்தில் நிறைய நேரங்களில் நீங்கள் நடந்தது நான் ஒன்றும் புதுசாகலாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கே தெரியும், நிறைய இடங்களில் கைகலப்பு நடந்திருக்கு, அடிதடி நடந்திருக்கு, நிறைய நேரங்களில் ஒரு கலவரமே நடந்திருக்கு, பெரிய தகராறு நடந்திருக்கு. இரு சைடும் சொல்கிறேன். அதே நேரத்தில் வன்முறையெல்லாம் வெடிச்சிருக்கு, உயிர் பலி ஆயிருக்கு. ஸோ அதனால அந்த அக்கறையின் காரணமாக தான் இருவரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஆனால் அது நடக்கிற அந்த இடத்துல போய் நிற்கிது. அதுக்கு தீர்வாக நான் ஒரு படம் எடுத்திருக்கேன்னு சொல்ல வந்தேன். நான் தயவு செய்து நீங்கள் இதை தான் எனக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அதை சொல்ல வந்தேன். நான் ஆணவ கொலைக்கு ஆதரவானவன் அல்ல அல்ல அல்ல. அது தயவு செய்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருங்க. ஏன்னா அது ரொம்ப தவறாக இருக்குது. சட்டத்தை மதிக்கிறவன் நான், சட்டத்துக்கு எதிராக இருக்க மாட்டேன். எல்லா தாய் தந்தையும் மதிக்கிறோம். நம்ம அந்த மாதிரி ஒரு வார்த்தை என் வாயிலிருந்து வராது. என் மனசுக்குள்ளே என் சிந்தையில சுத்தமாகவே அந்த மாதிரி எண்ணங்கள் கிடையாது. சாமி ப்ளீஸ். உங்களோட ட்ரைலர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க இப்போ பெண்களை கொச்சைப்படுத்துகிற மாதிரி காதல் பண்ணுற பெண்கள் எல்லாம் ஏதோ ஒரு வகையான ஆண்கள் மேலே ஆசைப்பட்டு போயிடுவாங்கன்ற மாதிரியான அந்த ட்ரெய்லரே வந்து காட்டுது. அது வந்து ஒட்டுமொத்தமாக அதிகபட்சமான விமர்சனத்தை ஏற்படுத்துச்சு. உங்கள் படத்தின் மேலே அதிகபட்ச விமர்சனம் உருவாக்குனது அந்த ட்ரெய்லரில் வந்த காட்சி. சரிங்க, அந்த காட்சி அவசியமானது இல்லை சரி. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் பார்க்கும்போது ஒரு விதமான உணர்வு கொடுத்தது. ஆனால் நீங்கள் படம் பாருங்க சார், பாராட்டுவீங்க. எல்லாரும் தாய்மார்களும் தேட்டரில் படம் வந்திருக்கு, தேட்டருக்கு வந்திருக்கு, எல்லாரும் பார்த்து பாராட்டுறது தான் நான் சொல்கிறேன். தேட்டருக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இருந்தால் நமக்கும் கூசும். நான் ஒரு 30 செகண்டில் ஒரு ட்ரெய்லர் கட் பண்ணி போடும்பொழுது வேற ஒரு தன்மை கிரியேட் ஆகுது. ஆனால் படத்தில் தேட்டரில் வந்தீங்கன்னா நீங்கள் உண்மையாக பாராட்டுவீங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா படம் நல்ல படமாக எடுத்திருக்கேன். சரி, இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த வன்முறை காட்சிகள் வந்து சினிமா பார்த்து தான் வந்து செயல்படுறாங்க. கிரியேட் ஆயிடுச்சு. முன்னணி நடிகரா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஆனால் நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? ஸோ இதை பார்த்து தான் இதை பண்ணுறாங்களான்னு ஒரு கிரியேட் ஆகுது. எப்படி சொல்றதுன்னே தெரியலையாங்க. சினிமாவையும் மனிதன் தானே செய்யறான். சினிமா வேற எங்கிருந்து வரல. நான் ஒரு மனிதன், நான் தான் சினிமாவையும் படைக்கிறேன். ஸோ நான் என்னால் ஒரு திரைப்படம் தயாரிக்க முடியுங்கிற அளவுக்கு நான் இருக்கிறேன். மனிதன் தான் நிலவுலையும் கால் வைக்கிறான். மனிதனுக்கு தெரியாத எந்த விஷயம் கிடையாது. சினிமா தான் எல்லாத்தையும் கெடுச்சிட்டு சினிமானால தான் ஒரு கொலைகள் அதிகமாகுது அப்படிங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்ல தெரியல. மேபி நிறைய வியூகங்கள், ஐடியாலஜிக்கல், இன்னைக்கு சினிமாவை விட செல்ஃபோன் வந்துருச்சு. நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ யூடியூப்ஸ் இருக்குது. ஸோ இன்னைக்கு டெக்னாலஜி டெவலப் ஆக தன் மனிதனுடைய சிந்தனை மாறிக்கிட்டே இருக்கு. அதனால் அந்த சினிமாவை போய் நம்ம அதை பழி போட வேண்டாம். அது எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆமாம், இப்போ அதுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. கூடி சீக்கிரம் பூஜை போட்டுருவோம். நல்ல ஒரு படமாக இருக்கும், எல்லாரும் விரும்புகிற படமாக இருக்கும், சர்ச்சை இல்லாத ஒரு படமாக இருக்கும், நல்ல படமாக இருக்கும். ஒரு ஆசையாக இருக்கும். உங்களுடைய அனுபவம் அனீஷ் சார்? என்னோட பேர் வந்து அனீஷ். இந்த படத்தில் ஒரு முக்கியமான வேட்பாளர் நடிச்சிருக்கேன். இந்த படம் பார்த்தீங்கன்னா இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா தியேட்டர் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிருக்கு. பிகாஸ் நாங்கள் சர்க்கிள் ஃபுல்லாகவே கோயம்புத்தூர், இங்கே இருந்தால் நிறைய ஆக்டர்ஸ் நடிச்சிருக்கோம். ஸோ எங்கள் குடும்பம் எங்களோட இதே போய் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போய் பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆக்சுவலி அப்பவும் நேற்று நாங்கள் எங்கள் பேரண்ட்ஸு எல்லாரும் நாங்கள் போய் பார்த்தோம் படம். அவ்வளோ தாய்மார்களும் படம் பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி டிஎஸோட வெளியே போன காட்சிகள்லாம் நேற்று இருந்துச்சு. ஸோ நல்ல படம் தான் எடுத்திருக்காங்க எல்லாம். எதுவுமே வந்து நம்ம சொசைட்டிக்கு ஆப்போசிட்டாக எதுவுமே எடுக்கலைங்க. நல்ல படம் இது. இது ஒரு சாதி படமே கிடையாது. ஃபர்ஸ்ட் எல்லாரும் தேட்டரில் போய் படம் நிறைய தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும். அதுதான் நாங்களும் இது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஒரு அறிமுக தயாரிப்பாளராக இந்த படம் எடுத்து பெரிய அளவில் ஒரு ரீச் இல்லை அப்படின்ற ஒரு இதில் தியேட்டர்ஸ் நிறைய கிடைக்கல. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? அனைவருக்கும் வணக்கம். இந்த தமிழகத்தில் இந்த கவுண்டமலன் திரைப்படத்தை வெற்றி படமாக்கிய உங்களுடைய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என் ஃபஸ்ட்டு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. இந்த படம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் நான் பேசவே இல்லை. ஏன்னா என்ன நடந்துச்சு, இன்னும் நடக்குதுன்னு எனக்கு புரியலைங்க. நாங்கள் ஒரு ஒழுக்கமான படம் எடுத்திருக்கோம். இந்த சமுதாயத்துக்கு ஒரு நல்ல படைப்பை நான் ரஞ்சித் சார் வந்து இயக்கி கொடுத்துருக்காரு. இது தப்பாக திரித்து சமூக வலைதளங்களில் போட்டாங்க.
இந்த படத்தை போய் ஃபர்ஸ்ட் நீங்க பாருங்க, பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இந்த படத்துல ஏதாவது ஜாதியோ மற்ற தூண்டுதலோ எதுவுமே கிடையாதுங்க. ஆனா நான் இது அனைவருக்கும் நான் சொல்ற வேண்டுகோள் என்னன்னா, ஒரு சிறு தயாரிப்பாளர்கள் தயாரிக்கிற படத்தை ரொம்ப பொருள் செலவு இல்லாம ஒரு எங்களால முடிஞ்ச பொருள் செலவு சொல்ல நல்ல சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்லணும்னு வர்றோம், எங்களால் நசுக்காதீங்க. அதனால தயவுசெய்து சின்ன தயாரிப்பாளரை வாழ வைங்க. இந்த படம் நல்லபடியா ஓடும். அடுத்தபடியா இந்த தியேட்டர் முடிச்சு அடுத்து OTT ரிலீஸ் பண்ணலான்ட்டு இருக்கோம். அனைவரும் அந்த தளங்களில் வந்து பார்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படை ஆகுங்கன்னு நான் உங்களால அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி. எங்களை தாங்க, அதாவது திரையரங்கு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு, போய் அப்ரோச் பண்ணோம்னா திரையரங்கு கிடைக்கிறது இல்லை எங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எத்தனை நாங்கள் 200 தேட்டர் பிளான் பண்ணேங்க. இப்போ குறைஞ்ச வச்சு தேட்டர் தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதனால தான் நசுக்கப்படுறோம்னு சொல்கிறேன். நான் சிறிய தயாரிப்பாளரை நசுக்கிறீங்க. யாருன்னு நாங்கள் எப்படி சொல்றது? யாரும் எங்களால் கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும். யாரும் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் இருக்காங்க, யாருன்னு தெரியல. அடுத்த கட்டம் சொல்லுங்க. உங்களுடைய அடுத்த நகர்வு எப்படி இருக்கு இந்த படத்திற்கு? இந்த படத்தின் மூலமாக நான் நிறைய கத்துக்கிட்டேன். இது வரைக்கும் கத்துக்கிட்டது இல்லாம ஒரு புதிய சினிமாக்காரனாக எப்படி சொல்லுவாங்க 2.0 மாதிரி ரஞ்சித் வந்து 3.0 அந்த மாதிரி என் மனசுக்குள்ள இனி ஒரு ரஞ்சித் வந்திருக்கிறேன் மைண்ட்ல இருந்து. சொல்லுவாங்கல்ல இப்படி இருந்தா இப்படி ஆயிட்டாங்கிற மாதிரி. ஸோ இந்த ரஞ்சித்துக்குள்ள ஒரு புதிய உத்வேகம் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. கூட்ட குறிஞ்சு போயிட மாட்டோம், நிமிர்ந்து நிற்போம். ஏன்னா நம்ம சத்தியம் நம்ம பக்கம் இருக்கு, நேர்மையா இருக்கும், நியாயமா இருக்கும். அதனால ஒரு புதிய உத்வேகத்தோட கட்டாயமா கூடிய விரைவில் நல்ல செயல்களோட கிளம்புறேங்க. கட்டாயம். நன்றி. இருக்கீங்களா லைன்ல? அதாவது நான் வந்து கிட்டத்தட்ட தமிழக மக்களுக்கு தெரியும் சாமி, நான் ஒரு 30 ஆண்டு காலம் இதில் பயணிக்கிறேன். ஒரு 100 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கேன். இது வரைக்கும் பார்க்காத இந்த ரஞ்சித்து இது வரைக்கும் என்ன சாதி யாரும் பார்த்ததில்லை. இது வரைக்கும் எனக்கு அப்படி இல்லை. ஆனால் சினிமா அதை நோக்கி போயிடுச்சோன்ற ஒரு வருத்தம் எனக்குள்ள இருக்கு. நான் நடித்தவங்க எந்த டைரக்டரும் எனக்கு அதை பார்த்து வேஷம் கொடுக்கல. நான் இந்த படத்துல அதை பார்த்தும் வேஷம் கொடுக்கல. இங்க இருக்கிறவங்க யாருமே அதை பார்த்து நான் யாருக்கும் வேஷம் கொடுக்கல. எல்லாம் கலைஞர்கள், எல்லாம் சங்கமிச்சோம், இப்ப அழகா பயணிச்சுட்டே இருக்கோம். அதே போல நம் வாழ்க்கையில நான் கடந்து வந்த இதையாண்டு காலங்கள்ல என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஈடு இணை இல்லை. இன்னைக்கு நான் ஒரு நடிகனா உட்காரேன்னா அதுக்கு தாய்மார்களாகிய ரசிகர்களாகிய மக்கள் தான் காரணம். நான் இந்த படம் கவுண்டமலை எடுத்திருக்கேன். உங்கள் ஊர் பக்கம் இந்த படம் ரிலீஸ் ஆகிருந்ததுன்னா தயவு செஞ்சு தியேட்டருக்கு வந்து இந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ஆதரவு தரணும்னு நான் உங்களை வேண்டிக்கிறேன். நன்றி. ஆதரவற்றோருக்கு ஆறுதல், முதியோர்களின் முன்னேற்றம், ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம். பல்வேறு சுப நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள். கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை. தொடர்பு எண் 9087231110.